எத்தகைய நிவாரண பணிகளை மேற்க வேண்டும், எந்தெந்த பகுதிகளில் கரண்ட் இல்லை, பால் விநியோகம் இல்லை, மின்சாரம் இல்லை மற்றும் அவர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக இந்த பகுதியின் வடசென்னை பகுதியின் அமைச்சராக இருக்கும் PK சேகர் பாபுவிடம் மக்கள் முற்றுகையிட்டு இப்போது குறைகளை வழங்கி வருகிறார்கள். வண்ணாரப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற மறியல் இன்று காலையிலிருந்து ராயபுரம், வண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர் ஆகிய 3 பகுதிகளுமே முடங்கி போயிருக்கின்றன. பல இடங்களில் தண்ணீர் வடியவில்லை, மின்சார இணைப்பு கொடுக்கப்படவில்லை. 3 நாட்களாக இருளில் தவிக்கிறோம். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், காய்கறிகள், பால் உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்கவில்லை. மக்கள், பெண்கள், முதியோர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை. போக்குவரத்துக்கு வழி இல்லை. வெளியே சென்றவர்கள் வீடு திரும்ப முடியவில்லை என்று வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த மக்கள் அமைச்சர் சேகர்பாபுவை முற்றுகையிட்டு தங்களது கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். வடசென்னையில் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில், தாழ்வான பகுதிகளில் இன்னும் தண்ணீர் வெளியேற்றப்படவில்லை, மின் விநியோகம் சீரடையவில்லை. இன்று காலையில் இருந்து இந்த பகுதி முழுவதுமே மக்கள் பல்வேறு இடங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வடசென்னை பகுதியில் மக்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. MLAக்கள், அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகளை முற்றுகையிட்டு அங்கு வாக்குவாதம், தள்ளுமுள்ளு மற்றும் பல்வேறு விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்போது வண்ணாரப்பேட்டையில் அமைச்சர் சேகர் பாபுவை 1000க்கும் மேற்பட்ட மக்கள் முற்றுகையிட்டு எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது, எங்கெங்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எங்கெங்கு கிடைக்கவில்லை, என்னென்ன மோட்டார் பம்புகளை வைத்து எந்தெந்த இடங்களில் தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என்று அமைச்சரிடம் நேரடியாக மக்கள் கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள். நிவாரணப் பணிகள் துரிதமாக, விரைவாக நடைபெறவில்லை என்று மக்கள் ஆத்திரத்துடன் முழக்கங்களை எழுப்பியிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் இப்போது நாம் பார்த்திருக்கிறோம். பிரதான சாலைகளில் அங்கு தண்ணீர் வெளியேற்றும் பணி மற்றும் முக்கிய குடியிருப்புகளில் மின் விநியோக பணி நடைபெற்றிருக்கிறது. ஆனால் பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளில் இன்னும் தண்ணீர் வெளியேற்றப்படாமல் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும், மின் விநியோகம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் கூறி வடசென்னையில் பல்வேறு இடங்களில் தங்கசாலை, வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை, புளியந்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், வியாசர்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மறியல் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் மக்களை நேரில் சந்தித்து அவர்களது குமுறல்களையும் கோபத்தையும் கேட்டு நிவாரணப் பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சலோமி.